சென்னையில் வீடுகளின் முன்பு அனுமதியின்றி நோ பார்க்கிங் போர்டு வைப்பவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து அவற்றை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. தலைநகர் சென்னையில் போதிய பார்க்கிங் வசதி இல்லாத காரணத்தால் சாலையோரத்தில் வாகனங்கள் நிறுத்தப்படுகின்றன. இவ்வாறு நிறுத்தப்படும் போது வீட்டின் உரிமையாளர்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் இடையே தேவையற்ற தகராறு ஏற்படுகிறது. இதனை தவிர்க்க உரிமையாளர்கள் தங்களது வீடுகள் மற்றும் கடைகள் முன்பு நோ பார்க்கிங் போர்டுகளை வைக்கின்றனர். அந்த அறிவிப்பு பலகைகள் சட்டப்படிதான் மாற்றப்படுகிறதா என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் சட்டத்திற்கு புறம்பாக நோ பார்க்கிங் போர்டுகள் வைப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் விளக்கம் கேட்டபோது வீட்டு வாசலில் நோ பார்க்கிங் அறிவிப்பு பலகை வைக்க யாருக்கும் எந்தவித அனுமதியும் வழங்கப்படவில்லை என மாநகர போக்குவரத்து காவல்துறை மற்றும் சென்னை மாநகராட்சி கூறியுள்ளது. எனவே முன் அனுமதியின்றி நோ பார்க்கிங் போர்டுகள் மற்றும் தடுப்புகளை வீட்டின் முன்பு வைப்பவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கவும் இது தொடர்பான விதிமுறைகளை இணையதளம், பத்திரிகை மற்றும் ஊடகங்கள் வாயிலாக வெளியிட வேண்டும் என்றும் மாநகர காவல் ஆணையருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். பிரைவேட் பேசேஜ் வந்து 7 feet தான் போட்டுருக்காங்க. அந்த 7 feetல ரெண்டு சைடு பில்டிங்குமே அந்த மாதிரி நோ பார்க்கிங் சைன் வச்சா மினிமம் ஆஃப் 1.5 feet வந்து அவங்களே வந்து ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த ரோடு வித்து வந்து குறையுது. அப்போ டிரான்ஸ்போர்ட்டும் வந்து ஒன்று ஃப்ளூயண்டாக போக முடியாது. ப்ளஸ் நம்ம ஒரு அர்ஜென்ட்டுக்கு எங்கேயாவது போய் வண்டியை நிறுத்திட்டு ஒரு மால், ஒரு கடைக்கு போகிறோம், இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வாங்குறோம்னா கூட வண்டி நிறுத்த முடியாது. ஏன்னா பக்கத்தில் எல்லா பில்டிங்குமே நோ பார்க்கிங் வச்சுருக்காங்க. அந்த கான்செப்ட் நோ பார்க்கிங் வாங்கியது வித்தவுட் எனி பர்மிஷன் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பில்லு போட்டு நீதிமன்ற உத்தரவு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மட்டுமின்றி மாநகராட்சி மற்றும் காவல்துறை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என அறப்போர் இயக்கம் வலியுறுத்தியுள்ளது. வைட் ரோடா இருக்கக்கூடிய இடங்கள்ல ஓரமா பார்க் பண்றது இஸ் அலவுட். அங்க வந்து நோ பார்க்கிங் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாத இடத்துல. ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல ஒரு பப்ளிக் வந்து இது இந்த இடத்துல நீங்க பார்க் பண்ணக்கூடாது, வெளியிலேருந்து வர ஆட்கள் பார்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஸோ பப்ளிக் ரோட்ல ஆஸ் லாங் as அது ஒரு நோ பார்க்கிங் ஏரியாவா இல்லாத வரைக்கும் அதர் பப்ளிக் ஆர் அலவுட் டு பார்க் அப்படிங்கறத எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஸோ அதை வந்து அரசாங்கம் வந்து என்ஷூர் பண்ணணும். போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும் இடங்கள் மற்றும் குறுகலான சாலைகளில் காவல்துறை சார்பில் நோ பார்க்கிங் அறிவிப்பு பலகை வைக்கப்படுகிறது. ஆனால் தனிப்பட்ட முறையில் வைக்க யாருக்கும் அனுமதி அளிக்கவில்லை என்றும் காவல்துறை விளக்கமளித்துள்ளது. தனிப்பட்ட முறையில் யாரும் வீட்டின் முன்பாகவோ அல்லது அலுவலகத்தின் முன்பாகவோ நோ பார்க்கிங் என்ற போர்டு வைக்கக்கூடாது என்பது ஏற்கனவே அமலில் இருக்கும் விதிதான் என்றும் இது தொடர்பாக புகார்களை பொதுமக்கள் தெரிவிக்கும் பட்சத்தில் அதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். ஒளிப்பதிவாளர் ஆனந்த்ராஜுடன் தமிழரசி, நியூஸ் 18 தமிழ்நாடு.